அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள் அப்படின்னே சொல்லலாம். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், அது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் அமைஞ்சிருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வருமானம் சிக்கல்களை நீங்கள் மெல்ல மெல்ல சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறும். வரவேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. பண விஷயங்கள் தாராளமாக இருக்குது. இருந்தபோதும் தனஸ்தானத்தில் உங்களை பார்க்கும்போது கேதுவால் அவ்வப்போது சில வேளைகளில் நீங்கள் கையை பிசைந்து கொண்டு இருப்பீங்க. நீங்கள் படும் கஷ்டம் வெளியே தெரியாது. நீங்கள் எப்பொழுதுமே பிறர் கண்ணுக்கு சௌகரியமாக வாழ்க்கை வாழும். அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். நீங்கள் யாரிடமும் உங்களுடைய குறைகளை தெரிவிக்கக்கூடாது. வீட்டில் நடைபெற வேண்டிய சுப காரியங்கள் நல்ல முறையாக நடைபெறும். திருமணம் ஏற்பாடுகள் உங்களுக்கு இனிதே நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்குது. பதிவு உயர்வு தேடி வரும். மேலாண்மை மிகுந்த புதிய திட்டங்கள் வியாபாரிகளுக்கு ஒப்பந்தங்களை நடத்தக்கூடியதாகவும் இருக்குது. பெண்களுக்கு புதிய கடனுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுதல் நன்மையை தரும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நண்பர்களின் பங்கும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் அவ்வளவு திறமையாக படித்தாலுமே கடினமானவை போல தோன்றும். மனதை தரல விடாமல் நீங்கள் படிப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. செல்வ செழிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எந்த காரியத்திலும் ஈடுபட்டாலும் அடுத்தவர்களை நம்புவதில் எச்சரிக்கை தேவை. உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பதை விடவும் பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். பணிகளை உற்சாகமாக ஈடுபடுவீங்க. எதிர்பார்க்கும் பதிவு உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வாங்க. பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. குழந்தைகளை நிர்வகிக்கும் பெண்களுக்கு, குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிரமம் எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியான உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் சலுகையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு ஏதுவாக அவர்கள் விருப்பப்பட்ட கல்லூரியில் சேர்த்து விடுவீங்க. சாந்திரனின் இடப்பெயர்ச்சிகளால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்குது. உடல் நலனில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார்.
வெளியூர் பயணங்களில் அவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்காது. புதன் 7ஆம் இடத்துல இருக்கார். வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும். பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேருவாங்க. குரு 1ஆம் இடத்துல இருக்காரு. பண வரவு தாராளமாக இருக்குது. தொழில்துறையில் எதிர்பார்த்ததை விடவும் அதிக லாபம் பார்ப்பீங்க. சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. மனமிட்டு பேசி பெண்களின் மனதை நீங்கள் கொள்ளை கொள்வீங்க. தங்க நகைகளை வாங்குவீங்க. சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. தனியார் துறை ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை சந்திக்க நேரிடலாம். ராகு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். கேது 5ஆம் இடத்துல இருக்கார். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி ஓடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக, சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு. சுயமரியாதையும் லட்சியமும் கொண்ட கடினமாக உழைத்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத நன்மைகள் சேரும். குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். தொழில்துறை மற்றும் வியாபாரிகளுக்கு லாபகரமான காலகட்டம். உத்தியோகத்தில் தங்களுடைய பணி சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே நீங்கள் கவனிப்பது நல்லது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி மற்றும் பணி வசதிக்கேற்ப எண்ணங்கள் உருவாகலாம். நீங்கள் மருத்துவ சிகிச்சை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பது, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் நீங்கள் திகழ்ப்பீங்க. உடல் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க. வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அன்னையின் அன்பு உங்களுக்கு அரவணைப்பு மற்றும் உதவிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணமுடை ஏற்பதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்பட்டு நீங்கும். வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்குது. புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலர் பல வகையில் பிறரால் பாராட்டப்பட்டு உயர்வு அடைவாங்க. பணிபுரியும் பெண்களுக்கு பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இனிய ஒரு வாரம் அப்படின்னே கூட சொல்லலாம். யாத்திரைகள் மேற்கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்திற்கும் அவர்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதால் நீங்கள் குதூகலமாக இருப்பீங்க. அனுபவபூர்வமாக அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்குது. மதிப்பு, கௌரவம், அதிகாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு, அதன் காரணமாக குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பணவரவு ஏற்படும். கோபத்தை அடக்கினால் உங்களுடைய குழப்பங்கள் குறையும். சகோதரரிடத்தில் சண்டை புரியாமல் அனுசரித்து போவது நல்லது. மாணவர்கள் தேர்வுக்கு தீவிரமாக படித்து கல்வியில் தேர்ச்சி பெறுவாங்க. சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம். சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீட்டில் அமைதி நிலவும். பல புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு பல வகையில் பிறரால் பாராட்டப்பட்டு உயர்வு அடைவாங்க. பணிபுரியும் பெண்கள் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.